ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் ஒரு டைனோ ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக வந்திருக்கிற ஜுராசிக் பார்க் ரீபர்த் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸில் வெளிவந்திருக்கிற 8வது படம். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாய்லரோட பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஈக்குவேடார் பக்கத்தில் உள்ள அந்த தீவில் அங்கே உள்ள ஜெனட்டிக்ஸ் லேபில் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஹியூமன் எரர்னால செக்யூரிட்டி டிசபிள் ஆகி சிஸ்டம் ரீபூட் ஆக ஆரம்பிக்குது. அங்கே ஒருத்தரை மட்டும் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ தான் டீரெக்ஸோட என்ட்ரி. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சம்பவம் ஆகுது. இதுக்கப்புறம் கதை ப்ரெசன்ட் டேக்கு வருது. இப்போ உள்ள மாடர்ன் கிளைமேட், அப்புறம் அந்த டிசீஸ்டு வேர்ல்டு, இதுக்கு ஏற்ற மாதிரி தங்களை தகவமைச்சுக்கிட்டு இன்னமும் அந்த தீவில் குறிப்பிட்ட சில கிரியேச்சர்ஸ் வாழ்ந்துக்கிட்டு வருது. ஸோ அதனோட டிஎன்ஏவோட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் கிளம்புறாங்க. ஸ்கார்லெட் ஜான்சன், டாக்டர் ஹென்ரி இவங்க தலைமையிலான ஒரு குழு போகிறாங்க அந்த தீவுக்கு. இந்த குரூப் அந்த தீவுக்கு ஒரு போட்டில் கிளம்புறாங்க. அப்படி அவங்க கிளம்புற போட்டுக்கு கேப்டனா டங்கன் அப்படின்றவர் தான் வராரு. இவங்க ஃபர்ஸ்ட் தண்ணியில் வாழக்கூடிய மொசசோசரஸ் அதோட சாம்பிள் தான் கலெக்ட் பண்ண போகிறாங்க. இதே கடல் பகுதியில் ரூபன் டெல்காடோ அப்படின்றவர் தன்னோட ஃபேமிலி, தன்னோட 2 மகள், அப்புறம் மூத்த மகளோட பாய் ஃப்ரெண்ட், இவங்க 4 பேரும் வெக்கேஷனுக்கு இதே அந்த தீவுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க போட்டில். இவங்க நல்லா ஜாலியாக வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு அந்த போட்டில் வந்துட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வர்ற மொசசோசரஸ் இவங்களோட போட்டை அப்படியே தலைகீழாக கவிழ்த்துருது. இதுக்கப்புறம் இவங்க அந்த போட் மேலே ஏறி ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஸ்கார்லெட் ஜான்சன் அவங்க தலைமையில் ஒரு குரூப் வந்துட்டு இருக்கல டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ண அந்த போட்டோட கேப்டன் டங்கன் அவருக்கு வயர்லெஸ் மூலிமா தெரியுது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து ஹெல்ப்புக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. டங்கன் வந்துட்டு ஸ்கார்லெட் ஜான்சன் அப்புறம் அங்கே உள்ள மெம்பர்ஸ் எல்லாட்டையும் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்துட்டு நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருக்காங்க, போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ட்டு. அந்த போட்டில் மார்டின் கிரப்ஸ் அப்படின்னு இருக்காரு. அவர் தான் இந்த டீமை கூட்டிகிட்டு வந்ததே. இங்கே டங்கன்ட்ட சொல்கிறாரு, நான் தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோட வேலையை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதனால் அவங்கள காப்பாற்றுறது நம்ம வேலை கிடையாது. ஸோ அதனால் நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்றாரு. டங்கன் வந்து கிரப்ஸ்ட்டு சொல்லிடுறாரு, இங்கே பாரு, நீ பேசாமல் உட்கார, இது என்னோட போட்டு, நான் போய் அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும், அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் உன் வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை போய் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீசிஸான மொசசோசரஸ் அதோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண போகிறாங்க. மொசசோசரஸ் அது வந்துட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்பீசியஸ். அது வந்துட்டு சீ லெவல்லேருந்து மேலே ஒரு டைவ் அடிக்கும். அதை பார்த்து இவங்க எக்ஸைட் ஆகிற அந்த சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அப்பட்டாசரஸ் அது வந்துட்டு மிக ஒரு சாதுவான கிரியேச்சர். அதை வந்து ரொம்ப மிக பிரம்மாண்டமாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக அது அவர் கால் கிட்ட நின்று அந்த டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணுற விதம், அப்புறம் அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே அந்த சீனை வேறு லெவலில் தூக்கும். அப்புறம் மைக்ரோசெரட்டஸ் அது அந்த ஒரு குட்டியான கிரியேச்சர். அது அந்த சின்ன பொண்ணோட விளையாடுற எல்லா சீன்ஸுமே ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதையும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம சம்பவக்காரனான டீரெக்ஸ் அது ஏரியாக்குள்ளே போனோன்னா அந்த குட்டி கிரியேச்சர் அது பயப்படுற அந்த சீனுமே வேற லெவலாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கசலோகோட்லஸ் அந்த பறக்கிற கிரியேச்சர் அது வந்துட்டு அது வர்ற அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். குறிப்பாக அவங்க ஒரு ஃபால்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு இருப்பாங்க, அப்போ ஒரு அட்டாக், அந்த சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அப்புறம் ராப்டர்ஸ், அப்புறம் டீரெக்ஸ், இதுக்கெல்லாம் வந்து சீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதோட சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் லென்த்தாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பொதுவாகவே இந்த ஃப்ரான்ச்சைஸ் படங்களை பொறுத்தளவு மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா பிரம்மாண்டமான மேக்கிங் விசுவல்ஸ், அப்புறம் அந்த சேசிங் சீன்ஸ், அதுதான் அதை இந்த டீம் ரொம்ப நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப சைஃபியாக இருந்தாலும் இந்த படம் போர் அடிச்சிடும். அதனால கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஆடியன்ஸோட பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவங்க இந்த டீம் இந்த மூவியை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட்ஸ். இப்போ இந்த படத்தில் உள்ள சில நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம். படத்தில் மைனஸ் என்னென்னா அந்த சேசிங் சீன்ஸு, அப்புறம் யாராவது ஒரு கேரக்டர் நெகட்டிவாக காமிச்சு அந்த கேரக்டரை கடைசி டீரெக்ஸ்க்கு பலி கொடுக்குறது, இதெல்லாம் வழக்கமாக வர்றது. ஸோ அதே தான் இதுலேயும் எடுத்து வச்சுருக்கானுங்க. படத்தோட லென்த் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் விறுவிறுப்பாக எடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில சீன்ஸ் நமக்கு லேக்காக தான் தெரியுது. இதுதான் இந்த படத்தில் உள்ள ஒரு நெகட்டிவ். இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டீம், அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த டீம் தான் இந்த படத்தையே ஷோல்டர்ஸில் சுத்தம் அப்படியே ஃபுல்லாக தாங்கி நிற்கிறாங்க. சினிமோட்டோகிராஃபி இது வந்துட்டு வேற லெவல் சம்பவம். குறிப்பாக அந்த தீவு, அந்த பசுமையான காட்சிகள், இதெல்லாம் அழகாக படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு தேட்டர் மெட்டீரியல். ஸோ ஆடியன்ஸ் எல்லாரும் போயிட்டு அந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும். அப்போ தான் இந்த படம் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் எந்த விதமான செக்ஸுவல் கண்டென்ட்டுமே கிடையாது. இந்த படம் ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கலாம். இந்த படம் நம்ம சைட்லேருந்து ஒரு மஸ்ட் வாட்ச் படம். படத்தில் நடிச்சிருக்க ஸ்கார்லெட் ஜான்சன், ஜோனதன் பெய்லி, லூனா பிளைஸ், மார்ஷல் அலி, எட் ஸ்க்ரைன், ரூபர்ட் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு தேவையான டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டர் மைக்கேல் கிறிஸ்டன் டேவிட் கெப், இந்த படத்தோட டைரக்டர் கேரித் எட்வர்ட். படத்தோட IMDb ரேட்டிங் 6.4, நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.